ஏய், இங்கே நான் தான் கிங்கு. நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம், டைகர் கா ஹொக்கோம். அன்பா நான் தான் அவங்க மிக்ஸ்அப் தமிழன். இந்த தடவை நம்ம நருட்டோக்கும் கோஜுக்கும் பேட்டில் வச்சு பார்ப்போம். இந்த தடவை பிரைம் நருட்டோ வர்சஸ் கோஜு சாட்றோம். பிரைம் நருட்டோ கிட்ட என்னென்ன இருக்குது? ஸ்டேஜ் ஆஃப் 6 பேத் இருக்குது, குராமா சக்ரா மோட் இருக்குது. அவன் ஒரு மல்டி சோலார் சிஸ்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அவன்கிட்ட ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீடும் சரி, மூமெண்ட் ஸ்பீடும் சரி, லைட்டை விட ஃபாஸ்ட் ரா ஸ்ட்ரென்த். ஆனால் கோஜு அப்படி கிடையாது. ஸ்ட்ரென்த்தும் ஸ்பீடும் நருட்டோ விட கம்மி தான். ஆனால் அவன் இன்ஸ்டண்ட்டாக டெலிபோர்ட் ஆக முடியும். ஆனால் இந்த பக்கம் நருட்டோ கிட்ட ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீடும் சரி, மூமெண்ட் ஸ்பீடும் சரி, லைட்டை விட அதிகமாக இருக்கும். ககுயாவோட பேட்டில் பண்ணும்போது தெரிஞ்சுக்கும். ஆனால் பராயன் போது அது எல்லாத்தையுமே செட்பஸ் பண்ணிடும். இந்த பக்கம் கோஜு கிட்ட இன்ஃபினிட்டி வாய்டு இருக்கும். இன்ஃபினிட்டி வாய்டுங்கிறது என்ன மாதிரியான பவர்னு உங்களுக்கே தெரியும். அல்டிமேட் இன்ஃபர்மேஷன் பிரெயினை அட்டாக் பண்ண எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட பவர் நருட்டோக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் நருட்டோ அதையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் இந்த பக்கம் கோஜு கிட்ட ஹை லெவல் ஆஃப் டியூரபிலிட்டி இருக்குது. உள்ளே இருக்கிற ஆர்கானிசிட்டியை அவனால் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா நருட்டோ விட வந்துட்டு டியூரபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அட்வான்ஸ் லெவல் டியூரபிலிட்டி இருக்குது வந்துட்டு. இந்த பக்கம் 6 ஐஸால் எனிமியோட பவர் லெவலை பார்க்க முடியும். எனிமி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியும். ஆனால் இந்த தடவை நருட்டோ ட்ரூத் சீக்கிங் பால்ஸை கிக் பண்ணியிருப்பான். மாதராவோட நடந்த பேட்டிலில் அவன் பார்த்துருப்பான். அப்போ நருட்டோவுக்கு கோஜுவோட அட்டாக்ஸ் ஒன்றும் பெருசாகவே தெரியாது. கோஜுவோட ப்ளூவாக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் சரி, ஏன் சுப்ரீம் அட்டாக்கான ஆலோ பர்பிளாக இருந்தாலும் சரி. ஆலோ பர்பிள் டிஸ்ட்ரக்டிவ் அட்டாக். ஆனால் ஈஸியாக அது ஒன்றும் லைட் ஸ்பீட் கிடையாது. ஈஸியாகவே நருட்டோ அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். வாய்டை ஓப்பன் பண்ணாலுமே நருட்டோ லைட் ஸ்பீட்லேயும் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை வச்சு கோஜு அட்டாக் பண்ணால் ட்ரூத் சீக்கிங் ஆர்பு சோலையே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் கோஜுவால் ரீஜெனரேட்டும் பண்ண முடியாது. கோஜுவால் ஜெயிக்கவே முடியாது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.